ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை எப்போ பெய்யுதுன்னே தெரியலங்க. பங்குனி மாதத்தில் மழை பெய்யுது. நேற்று பாருங்கள், நேற்று நைட்டு டக்குன்னு மழை, அதுவும் இடின்னா செம்ம இடிங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வந்து காலையில் எழுந்ததுக்கப்புறம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஏதாவது கொஞ்சம் காரமாக அப்படி ஒரு மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு மேலே போய் மாங்காய் வந்து அளக்க வச்சு பறித்தேன். இதெல்லாம் வந்து நல்லா தேர்ந்தது. இங்கே பாருங்கள், பாலே அவ்வளோவா வரல. இது கீழே இருக்குதையும் பறிச்சிட்டேன். இப்போ வந்து இதை இப்படியே சாப்பிட போகிறதில்ல. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து இப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடனே கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க, ஐயோ இவ்வளோ காரம் சாப்பிட்டா என்ன ஆகும், வயிறு கெட்டுடும், ஐயோ அப்படின்னு நிறைய வருவீங்க. எப்படி செஞ்சாலும் கமெண்ட்ஸ் தான் போடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்படி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மிளகாய் முதல்ல அம்மியில் வச்சு நல்லா நடத்திக்கிட்டு மாங்காவை நல்லா நச்சு சாப்பிடணுங்க. பாருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இதை ரெண்டாக இது பண்ணி நல்ல உப்பு மிளகாத்தூளில் அப்படியே வந்து உரசிட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். திரும்பவும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே தலைக்குப்புற வச்சு நல்லா அதில் நச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன போல் யாராவது சாப்பிடுவீங்க? உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது வந்து இந்த மழை ஏன் தான் இப்படி மாறி மாறி இந்த கிளைமேட், ஏற்கனவே கிளைமேட்டுக்கு சளி பிடிச்சி சாவடிக்குது. இந்த கிளைமேட் வந்து சொல்கிறா போல் இல்லைங்க. இதுவே இப்படி இருக்குது.